இவன் நான் வந்தது கூட கவனிக்காம அப்படியே போனை குறுன்னு பார்த்துட்டே இருக்கா. விட்டு அப்படியே போனுள்ளே போயிருவா போலயே. என் நேரமும் போனைத்தான் நோண்டிட்டு இருக்கா. நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறா. அப்படி என்னதான் இந்த போன்ல பாத்துட்டு இருப்பா? ஹலோ மேடம். ஏங்க நீங்க எப்ப வந்தீங்க? என்னது ஏங்கவா? என்ன எல்லாம் புதுசா இருக்கு? அதெல்லாம் அப்படிதான். சரி கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா மரியாதை இல்லாம கூப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு தான் ஏங்கன்னு கூப்பிட்டேன். ஏன் உங்களுக்கு பிடிக்கலையே என்ன? இல்ல இல்ல, இதுவும் நல்லாதான் இருக்கு. சரி நீங்க எப்ப வந்தீங்க? என்னது நான் எப்ப வந்தனா? அடியே நான் அப்பவே வந்துட்டேன். நீ என்னடானா என்ன கண்டுக்காம போனையே நோண்டிட்டு இருக்க. அப்படி என்னடி அந்த போன்ல பாத்துட்டு இருக்க? அதுவா, அது ஹாட் ஸ்டார்ல ஒரு வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேனா, அதான் அப்படியே அதிலே மூழ்கிட்டேன். அடியே அதை மட்டுமே பாத்துட்டு இருக்காதடி, கொஞ்சம் புருஷனையும் கவனி. ஆ என்ன சொன்னீங்க? ஐயே முதல்ல அந்த போனை தூக்கி ஓரமா போடுறி. அதே வச்சுட்டு இருக்கா பாரு. சரி சரி கோவப்படாதீங்க, நான் ஓரமா வச்சிடுறேன். சரி இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? அது போனையே பாத்துட்டு இருக்காத, புருஷனையும் கொஞ்சம் கவனின்னு சொன்னேன். ஐயோ ஆமால, உங்களையும் கவனிக்கணும்ல, நான் மறந்தே போயிட்டேன். சரி நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரவா? என்னது ஜூஸா? அடியே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? மக்கு மக்கு. ஓ அப்ப ஜூஸ் வேண்டாமா? காஃபி ஏதாச்சும் வேணுமா? இருங்க போட்டு எடுத்துட்டு வரேன். அடியே இப்ப எங்கடி போற? எங்க போவாங்க? காஃபி போடுறதுக்கு தான். நீங்க தானே சொன்னீங்க புருஷனை கவனிக்க மாட்டியான்னு. சரி அதான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன். பைத்தியக்காரி பைத்தியக்காரி, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்னடி சொல்லிட்டு இருக்க? என்ன நீங்க இப்படி எல்லாம் என்ன திட்டுறீங்க? அதுக்கப்புறம் நானும் உங்களை திட்ட ஆரம்பிச்சிருவேன். ஐயோ கடவுளே, நான் என்ன சொன்னேன், இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? அடியே நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? ஐயோ என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? நீ தானே வந்தவன புருஷனை கவனிக்க மாட்டியான்னு கேட்டேன். சரி அதான் ஜூஸ் வேணுமான்னு கேட்டேன், வேண்டான்ட்ட. அதனால சரி காஃபி போட்டு எடுத்துட்டு வரலான்னு எழுந்தேன். அதுக்குள்ள காய்ச்சி மூச்சு கத்திட்டு இருக்க. என்னது யோவா? அடியே அதாண்டி கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து நானும் பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். நீ ஒரு மார்க்கமா தாண்டி பேசிட்டு இருக்க. என்னடி ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படியே பம்மிட்டு இருந்த, இப்போ என்னடி? அது கல்யாணம் ஆயிடுச்சுல, கல்யாணம் ஆனா எல்லாம் அப்படிதான், உரிமை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். வரோண்டி வரோம். கொஞ்சம் ஓவரா தாண்டி போற. நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஜில்லுன்னு ஜூஸே போட்டு எடுத்துட்டு வரேன். கடவுளே இவளை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்றதுக்கு இல்ல. அடியே ஏங்க என்ன பண்றீங்க? விடுங்க. அடியே தயிர் சாதம், உன்னை அப்படிலாம் விட முடியாதுடி. என்னது தயிர் சாதமா? ஆமாடி, நீ சரியான தயிர் சாதம் தான். இப்ப எதுக்கு என்ன தயிர் சாதம் சொல்றீங்க? நீ தான் சரியான மக்கு பொண்டாட்டியா இருக்கியே, அதனாலதான் உன்னை தயிர் சாதம் சொன்னேன். யாரு? நான் மக்கு பொண்டாட்டியா? நீங்க தான் சரியான மட சாம்பிராணி. என்ன வேணா சொல்லிக்கடி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏங்க விடுங்க முதல்ல, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பாத்தியா, நீ திரும்ப திரும்ப மக்குன்னு ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்க பாத்தியா? நீங்க தானே உங்களை கவனிச்சுக்க சொல்லி சொன்னீங்க, அதனால தானே உங்களுக்கு நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். அடியே மக்கு பொண்டாட்டி, கவனிக்கிறதுனா அது இல்லடி. அப்ப வேற என்ன? தயிர் சாதம், நீ தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிற அப்படிதானே? இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லையே. பாரா, என் தயிர் சாதத்துக்கு அப்போ ஒண்ணுமே தெரியல போல. சரி பரவாயில்ல இருக்கட்டும், நானே உனக்கு ஒன்னு ஒன்னா சொல்லித்தரேன். அப்படி அப்படி என்ன சொல்லி தர போறீங்க? அதுவா, புருஷனை எப்படி கவனிக்கணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். ஏங்க என்ன விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்லி தர வேண்டாம். ஏ அப்ப காலம் முழுக்க இந்த மாதிரி மக்கு பொண்டாட்டியாவே இருக்க போறியா? அதெல்லாம் முடியாது, நான் உனக்கு சொல்லித்தரேன். என்னங்க நீங்க விடுங்க முதல்ல. தயிர் சாதம் அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நான் உனக்கு கிளாஸ் எடுக்காம விட மாட்டேன். என்ன கிருஷ்ணா பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அழியே அப்படிதான் இருக்கும், அப்புறம் போக போக அதுவே பழகிரும். கிருஷ்ணா உங்களுக்கு இப்படிலாம் பேச தெரியுமா? தயிர் சாதம், நான் இதுக்கு மேலேயும் பேசுவேண்டி. அட பாவி, உன்னை நான் பச்சை புள்ள, இப்படிலாம் பேச தெரியாது, நீ ரொம்ப நல்ல பையன் நினைச்சேன். ஆனா நீ என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? தயிர் சாதம், உன்கிட்ட நல்ல பையனா இருந்து நான் என்னடி பண்ண போறேன்? ஃப்ராடு வெளிய பார்க்க அப்படியே டெரர் பீஸ் மாதிரி இருந்துட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க. அதெல்லாம் அப்படிதான். சரி சரி நீ பேச மாட்டாத. சரி நான் உனக்கு ஒன்று ஒன்றா சொல்லித்தரவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ என்ன சொல்லி தர போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னது நான் என்ன சொல்லித்தர போறேன்னு உனக்கு தெரியுமா? என்ன தெரியும்? அது அதெல்லாம் சொல்ல முடியாது, போடா. என்னடி கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வாங்க போங்கன்னு மரியாதையா தான் கூப்பிடுவேன், அது இதுன்னு சொன்னேன். இப்போ என்ன போடான்னு சொல்ற? ஆமா, எனக்கு இப்போ எப்படி பேசணும்னு தோணுதோ அப்படிதான் பேசுவேன். சரி சரி, புருஷனை எப்படி கவனிக்கணும்னு சொல்லித்தரேன். தயிர் சாதம், ஃபர்ஸ்ட் நம்ம கிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னது கிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறியா? வேண்டாம்.
அடியே வேணும்டி. அப்புறம் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி எதுவுமே கத்துக்காம இருக்க போற? கிருஷ்ணா வேண்டாம். எனக்கு வேணுமே. சீ, போடா. என் கூந்தல் மீது பூவாகத்தா, உன் கூந்தல் தலையிட்டு கிடையாதா, மெலிதான முத்தத்தில் சத்தம் இல்லை, மெத்தை மேல் செய்வதில் அர்த்தம் இல்லை, பேரின்பம் காணாத பெண் ஒன்று பெண்ணில்லை. என்ன இது, நம்ம ரூமா இது? ஒருவேளை ரூம் மாதிரி வந்துட்டனோ? ஒரே வித்தியாசமா இருக்கே. நம்ம ரூம் எப்பவுமே குப்பை மேடு மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு என்ன நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சு அங்கங்க பலூனு ரோஸ் என்னெல்லாமோ இருக்கு. ஒண்ணுமே புரியல. யாரு பார்த்த வேலை? எதுக்கு இந்த டெக்கரேஷன்லாம்? இவனுக்கு என்னாச்சு? இவன் எதுக்கு இப்படி பல்ல காமிச்சிட்டு வந்து நிக்கிறான்? அதுவும் பனியனோட நிக்கிறான். எதுக்கா இருக்கும்? என்னவா இருக்கும்? தங்கட தின்ன கதின்ன த தின்ன கதின்ன தங்கட தின்ன கதின்ன த தின்ன கதின்ன. ஏ பொறுக்கி, என்னடா நடக்குதுங்க? ரூம் எல்லாம் எதுக்கு இப்ப இப்படி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்க? எரும மாடே, உன்கிட்ட தானடா கேட்டுட்டு இருக்கேன். அப்படி பல்ல இழுச்சிட்டே நின்னா என்னடா அர்த்தம்? அதுவா? அது எல்லாம் ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, நீ எதுக்கு பனியனோட நிக்கிற? என்ன போடுறதுக்கு சட்டை எதுவும் இல்லையா என்ன? ஐயோ அபி டார்லிங், அது வேற ஒன்றும் இல்லை. நான் இப்ப பண்ண போற காரியத்துக்கு இந்த அவுட்ஃபிட் தான் கரெக்டா இருக்கும். அப்படி என்ன காரியம் பண்ண போற? என்ன வயல்ல எதுவும் போய் வேலை எதுவும் செய்ய போறியா என்ன? வேலை வயல்ல இல்ல, வீட்ல தான் வேலை. அதுவும் ரூம்குள்ள தான் வேலை. பொறுக்கி பொறுக்கி என்னடா பேசிட்டு இருக்க? தலையும் புரியல வாலும் புரியல, உன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடிக்கிட்டே இருக்க. என்ன இப்ப என்ன? அது எப்படி புரியும்? புரிய வைக்கிறேன்டி, புரிய வைக்கிறேன். ஏய், என்னடா பண்ற? எம்புட்டு இருக்குது ஆசை உன் மேல, அத காட்ட போறேன். அழகையும் நீங்க தாலாட்ட கொடியேத்த வார, உள்ளத்தை கொடுத்தவ ஏங்கும் போது உம்முன்னு இருக்கிறியே. செல்லத்தை எடுத்து கேட்க வேணாம் அம்மம்மா சத்திரே. கொட்டி கவுக்குற ஆளையே இந்த ஆடி. டேய், என்னடா பண்ற? அது உன்னை என்னென்னமோ பண்ண போறேன் பாரு. என்னது என்னடா பண்ண போறியா? டேய், என்னடா நல்லா தானே இருந்த? பைத்தியம் கிட்டே பிடிச்சிருச்சா என்ன? அது இப்ப வேற பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதனாலதான். டேய், நீ பேசுறதே சரியில்லை. ரூம் எல்லாம் டெக்கரேஷன் வேற பண்ணி வச்சிருக்க. நான் வந்த உடனே என்ன பிடிச்சி டான்ஸ் வேற ஆடுறேன். என்னடா நடக்குது? என்னடா பண்ண போறேன்? ஏய், என்ன பார்த்து என்னடி சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நான் எதுவுமே சொல்லலையே. நான் இப்பதானே ரூம்க்குள்ளே வரேன். அப்புறம் என்ன? உன்னை பார்த்து நான் என்ன சொல்லிட்டேன் அப்படி? அடியே, அவன் கூட சேர்ந்து பேசுறதெல்லாம் பேசிவிட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி அடி நிக்கிற. ஏ பொறுக்கி, என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன பேசினேன்? ஏ பிசாசு பிசாசு, அப்படியே நடிக்காதடி. எப்படி எப்படி நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டானா? அவன் தான் பைத்தியக்காரன் ஏதோ ஒளரான்னு பார்த்தா நீயும் நல்ல டிங்கு டிங்குன்னு தலையாட்டுற. என்ன நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேனா என்ன? ஐயோ கடவுளே, இவன் எதை பத்தி பேசுறான்? ஒண்ணுமே புரியலையே. அப்பவே கார்த்திக் ப்ரோ பேசுனதே ஒண்ணுமே புரியாம தான் டிங்கு டிங்குன்னு தலையாட்டினேன். இதுல இவன் வேற என்னதெல்லாமோ கேட்டுட்டு இருக்கானே. என்னடி முழிக்கிற? என்ன பார்த்தா என்ன அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராத மாதிரி தெரியுதா? ஏ பொறுக்கி, நீ என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அது எப்படி புரியும்? புரிய வைக்கிறேன்டி, புரிய வைக்கிறேன். நான் சரிப்பட்டு வருவேனா வரமாட்டேனான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரியும்டி. என்னது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய மாட்டே? என்னடா சொல்ற? சரி, ஃபர்ஸ்ட் எதுக்கு நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு நீ சொன்ன? ஏய், நான் எங்கடா சொன்னேன்? நீங்க பேசிட்டு இருந்தீங்க. அப்ப கார்த்திக் ப்ரோ கேட்டாங்க, நானும் ஆமான்னு சொன்னேன். ஏதோ நானா வந்து சொன்ன மாதிரி நீ என்ன பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்க? அதான்டி, அவன் தான் பைத்தியக்காரன் ஏதோ சொன்னான். நீ எதுக்கடி அவன் கூட சேர்ந்துட்டு அப்படி சொன்ன? அதுவா? அது சும்மா. அப்ப உண்மையாவே நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு உனக்கும் தோணி இருக்கு, அப்படிதானே? கிறுக்கு பைய எதை பத்தி பேசுறான்னு ஒண்ணுமே புரியல. அவன் பாட்டுக்கு அடிக்கிட்டு போயிட்டே இருக்கான். என்னடி அப்படி முழிக்கிற? பொறுக்கி, என்ன நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேனா என்ன? அது நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஏ பிசாசு, நீ என்ன சொன்னாலும் சரிடி. நீ எப்படி அவன் முன்னாடி நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு நீ சொல்லலாம்? நான் உன்னை இன்னைக்கு விடுற மாதிரி இல்ல. இப்பவே நான் உனக்கு நிரூபிச்சே ஆகணும், நான் அதுக்கெல்லாம் கண்டிப்பா சரிப்பட்டு வருவேன்னு. உன் வாயாலே நான் சொல்ல வைக்கிறேன் பாருடி.
என்னது ஏன் வாயாலே சொல்ல வைக்க போறியா? என்னடா நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியலடா. பிசாசு ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னது ஸ்டார்ட் பண்ணலாமாவா? அடே என்னடா பண்ண போற? நீ தான் சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொன்னல, அதான் நான் எப்படி சரிப்பட்டு வருவேன்னு உனக்கு காட்ட போறேன். அதுக்கு இப்ப இப்ப என்ன பண்ண போற? என்னடி அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி இழுக்கிற? இப்பவே இந்த நிமிஷமே நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா? ஆமாடி, இப்பவே நடக்க போகுது. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? டேய் இரும மோனி, என்னடா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? நீ தானடி சொன்ன நான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு. அதான் சரிப்பட்டு வருவடா இல்லையான்னு உனக்கு காட்ட வேண்டாம், அதனாலதான். பாவிங்களா, அப்ப இத பத்தி தான் நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்களா? நான் தான் தெரியாதனமா உள்ள கொண்டு தலைய விட்டுட்டேனா? ஐயோ இவன் என்னென்ன பண்ண போறான்னு தெரியலையே. என்னடி ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னோன்னே அப்படியே வெக்கப்படுற போல? மண்ணாங்கட்டி, வெக்கமா வெக்கம். டேய் முதல்ல கையடா, என்ன முதல்ல விடுடா. என்னது கையை விடணுமா? அது எப்படி உன்னை விட்டுருவேன்? அவ்வளவு சீக்கிரமாலாம் உன்னை விட்டுற மாட்டேன். உனக்கு நான் இப்பவே ப்ரூஃப் பண்ணியே ஆகணும்டி. நான் அதுக்கெல்லாம் கண்டிப்பா சரிப்பட்டு வருவேன்னு கொஞ்சம் நெஞ்ச பேச்சாடி பேசுனீங்க 2 பேரும். ஓ கார்த்திக் ப்ரோ, நீ மட்டும் என் கையில மாட்ன, உனக்கு கழுத்து நெச்சா கொல்ல விட மாட்டேன், கொல்ல விட மாட்டேன். பொறுக்கி, எனக்கு சத்தியமா தெரியாதுடா நீங்க இத பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்கன்னு. நான் ஏதோ போற போக்குல ஆமா ஆமான்னு மண்டை ஆட்டிட்டேன். டே என்ன விட்டுறா ப்ளீஸ்டா. என்ன பிசாசு சொல்ற? அப்போ உனக்கு உண்மையாவே தெரியாதா நாங்க அங்க என்ன பேசணும்னு? ஆமா பொறுக்கி, சத்தியமா எனக்கு தெரியாதுடா. இந்த கார்த்திக் ப்ரோ தான் போற போக்குல என்ன அப்படியே கோத்து விட்டாருடா. எனக்கு எதுவுமே தெரியாதுடா பொறுக்கி, ப்ளீஸ்னு விட்டுறா. பரவாயில்ல, உனக்கு நாங்க என்ன பேசணும்னு தெரியலனாலும் பரவாயில்ல. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அதனால நம்ம 2 பேருக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்தே ஆகணும். அரே என்னடா இப்படிலாம் பேசுற? இந்த ரூம் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணும்போதே என் மூட் மாறிடுச்சு. நான் இப்போ ஃபர்ஸ்ட் நைட் மூட்ல இருக்கேன். அதனால இப்போலாம் என்னால டக்குன்னு சேஞ்ச்லாம் பண்ண முடியாது. பண்ணது எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்னது ஃபர்ஸ்ட் நைட் மூட்ல இருக்கியா? டே விடுறா என்ன. அபிச்சலம், என்கிட்ட இருந்து நீ இன்னைக்கு தப்பிக்கவே முடியாதுடி. ஐயோ கார்த்திக் ப்ரோ, மாட்டி விட்டுட்டல, இவன்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டல. போத்துக்கறேன் உன்னை போத்துக்கறேன். என்ன இவன்கிட்ட மாட்டி விட்டுட்டு நீ மட்டும் அங்க ஜாலியா நிம்மதியா இருக்கலாம் பாக்குறியா? வரேன் உனக்கு இருக்கு பாரு. அபிச்சலம், என்ன யோசிச்சுட்டு இருக்க? பொறுக்கி சொன்னா கேளுடா. இப்ப இதெல்லாம் வேண்டாமே, நம்ம பொறுமையா இன்னொரு நாள் வச்சுக்கலாமே. அதெல்லாம் முடியாதுடி, எனக்கு மூட் மாறிடுச்சு. அதனால இன்னைக்கு இதெல்லாம் நடந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம நீ தெரிஞ்சு சொன்னியோ இல்ல தெரியாம சொன்னியோ, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொன்ன பாத்தியா? அப்ப என் மூஞ்சில அப்படியே செருப்பால அடிச்ச மாதிரியே இருந்துடி. அதனால அதை ப்ரூஃப் பண்றதுக்காகவாச்சும் இன்னைக்கு இதெல்லாம் நடந்தே ஆகணும். பொறுக்கி, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. நீ அதுக்கெல்லாம் கண்டிப்பா சரிப்பட்டு வருவ. ஐயோ பிசாசு, இப்பதான் நீ என் வழிக்கே வந்திருக்க. நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவேன் தானே? சரி வா, இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோ இவன் வேற என்ன விட மாட்டான் போலயே. அபிச்சலம், இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட். ஐயோ அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப வெக்கமா வருதுடி. ஆமா, உன் வெக்கத்துல கொல்லிய வைக்கிறதுக்கு. டேய் இதெல்லாம் இன்னைக்கு வேணாம்டா. அபிச்சலம், இன்னும் கொஞ்ச நேரத்துல நியூ இயர் வேற ஸ்டார்ட் ஆயிரும்டி. நம்ம புது வருஷத்தை ஃப்ரெஷ்ஷா நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம். பொறுக்கி, நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா வேணாம்டா. எதுக்கடி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு வேணுமே. சும்மா இருந்த என்ன, நீயும் அவனும் தானடி சீண்டி விட்டீங்க, அப்புறமா என்ன? ஐயோ என்னது கார்த்திக் ப்ரோ சொல்லணும். போற போக்குல உன்னை குத்தி விட்டு போயிட்டாரு. நீங்க வந்து என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அபிச்சலம், இன்னும் எவ்வளவு நேரடி இப்படி கட்டி பிடிச்சி நின்று பேசிட்டே இருக்கணும்? நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும்ல. ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம், ஒழுங்கா என்ன விடு. என்ன அபிச்சலம் எப்படி சொல்ற? நான் ஆல்ரெடி கேலண்டர்ல நல்ல நேரம் வேற பார்த்து வச்சுட்டேன்டி. இன்னும் 5 நிமிஷத்துல நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்குள்ள நம்மளும் போற போக்க பார்த்தா இப்பவே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவான் போல. டே பொறுக்கி என்ன விட்டுறா. இதெல்லாம் விட முடியாதுடி, விடவே மாட்டேன்டி ஒன்னு இன்னைக்கு. நீ நானு பாத்துரலாம். பொறுக்கி என்னடி பிசாசு? என் செல்லம்ல, என் தங்கம்ல, என் வயிறும்ல, இதெல்லாம் இன்னொரு நாள் வச்சுக்கலாம். அபிக்குட்டி, என்னடா? என் தங்க குட்டில, என் வயிறு குட்டில, என் பட்டு குட்டில, என் புச்சு குட்டில இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
என்ன இவன் என்ன பேசினாலும் விட மாட்டான் போலயே. செல்லக்குட்டி ஆரம்பிக்கலாமா? அடிங்க மவனே, நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? அதெல்லாம் முடியாது, போடா. என்னது அதெல்லாம் முடியாது போடாவா? இல்ல இல்ல, சும்மா நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாம். முடியாதுடி, முடியாது. எனக்கு இன்னைக்கு நடந்தாகணும். பேசாம மூடிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வெளியில கிட்ட இருந்து கதையே பேசிருக்கலாம். தெரியாதனமா இங்க வந்து மாட்டிக்கிட்டனே. ஐயோ, ஏன் பொறுக்கி அங்க பாரு, செவுத்துல ஏதோ ஒட்டி இருக்குடா. அடியே எங்கடி ஓடுற? காலை விடுற சாமி, இதுக்கப்புறம் இந்த ரூம் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேனே. அடியே ஓட வழி செய்யறேன். ரூம் பக்கம் வருவலடி, பாத்துக்கிறேன்டி, உன்னை பாத்துக்கிறேன். பிரியு, என்னடி வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்க? எப்பவுமே ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பியடி. என்னடி அமைதியாவே இருக்க? இல்லையா மாமா, வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்குடா, வேற ஒண்ணும் இல்ல. என்னடி பிரியு, ஏன்டி இப்படி எல்லாம் சொல்ற? ஏன் உனக்கு எதுவும் தெரியாதா என்ன? லவ் பண்றோன்னு தான் பேரு. ஒரு ஹக் இல்ல, ஒரு கிஸ் இல்ல, ஒரு அவுட்டிங் இல்ல. ச்சே, ரொம்ப போரியா. பிரியு, நீ ஆசைப்படுற மாதிரி எனக்கும் ஆசையெல்லாம் இருக்க தாண்டி செய்யுது. என்னடி பண்றது? ஐயோ மாமா, என்னையா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹக் பண்ற? நீ தானடி சொன்ன ஹக் பண்ண முடியல, கிஸ் பண்ண முடியலன்னு. அதனாலதான் ஹக் பண்ணேன். நீ இப்ப கிஸ் பண்ணா கூட எனக்கு ஓகே தான். சீ, போயா. எப்ப பார்த்தாலும் இதுலயே இரு. என்னடி இப்படி சொல்ற? நான் எப்ப பார்த்தாலும் இதுலயே இருக்கனா? அடியே, நீ தானடி சொன்ன ஒழுங்கா லவ் பண்ண முடியல, ஹக் பண்ண முடியல, கிஸ் பண்ண முடியல, அவுட்டிங் போக முடியலன்னு. சரி, ரொம்ப ஃபீல் பண்றேன்னு ஹக் பண்ணா ரொம்ப ஓவரா பேசுற. ஐயோ மாமா, அதை விடியா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம எங்கேயாச்சும் பைக் ரைட் போலாமா? என்னது பைக்லயா? ஓ ஆமாயா மாமா, 12 o'clock ஆனதும் நம்ம 2 பேரும் பேசாம யாருக்கும் தெரியாம பைக்ல ரவுண்ட் அடிக்க போலாமா? சூப்பரா இருக்கும்யா. அடியே பிரியோ, நீ சொல்ற மாதிரி நியூ இயர் டைம்ல வெளியே சுத்துறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா உயிர் அதை விட ரொம்ப முக்கியம்ல. பைத்தியக்காரா பைத்தியக்காரா, ஐயோ உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாம உயிர் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு கேக்குற? இல்லடி பிரியோ, இது நியூ இயர் நைட்டு. அவ்வளவு வரும் நல்ல சரக்கு அடிச்சுட்டு செம்ம போதையில பைக் ஓட்டிட்டு வருவானுங்க. தெரியாதனமா உள்ள போய் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கியேன், நம்மளும் ஒரு ஏடியா போக வேண்டியதுதான். உன் வாயில கொல்லிக்கட்டையை தூக்கி வைக்க. நான் எவ்வளவு ஆசையா உனக்கு கூப்பிடுறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க பாரு. நீ எல்லாம் திருந்தவே மாட்டேயா? ஐயோ, நீ எல்லாம் லவ் பண்றதுக்கு லாய்க்கே இல்ல. வேஸ்ட் வேஸ்ட், போயா. என்னடி இப்படி சொல்ற? நான் உன் கூட லைஃப் ஃபுல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன்டி. இந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஆமா, லைஃப் ஃபுல்லா வாழணும்னு ஆசைப்படுறானா? அப்படியே வாயில நல்லா வந்துரும் பாத்துக்க. ஏன் என் வாயை கிளற? என்னடி இப்படிலாம் திட்டுறேன்? வேற உன்னை திட்டாம என்னையா பண்ணுவாங்க? சரி, ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலையே. சரி, இன்னைக்கு ஜாலியா யாருக்கும் தெரியாம நைட்டு வெளியே பைக் ரைட் போலான்னு பார்த்தா விட்ட மாட்டேன் போலயே. சரிடி, சரி, எல்லாரும் தூங்கட்டும். அதுக்கப்புறம் நான் உன்னை கூப்பிட்டு போறேன், சரியா? சோ, என்னையா சொல்ற? உண்மையாவே வா. ஆமா, கண்டிப்பா கூப்பிட்டு போறேன், சரியா? சரி, எங்க போனோம்? நியூ இயர் அப்போ எல்லாரும் எங்க போவாங்க? சென்னையில பீச்ல தான் நல்லா இருக்கும். பேசாம நம்ம 2 பேரும் பீச்சுக்கே போயிடலாமா? பிரியா செல்லம், பீச்சுக்கெல்லாம் வேண்டாண்டி. எதுக்குடா? பீச்ல தானடா ஜாலியா இருக்கும். பைத்தியக்காரி பைத்தியக்காரி, நியூ இயர் அப்போ பீச்சுக்கெல்லாம் போனா நல்லா இருக்காதுடி. ரொம்ப கூட்டமா இருக்கும், சுத்தி ஆட்களா இருப்பாங்க. நம்ம சரியா லவ் பண்ணவே முடியாது. சேண்டா, லவ் பண்றதுக்கு உனக்கு மத்த டைம்லாம் கிடைக்காது. இப்போ நியூ இயர் அப்ப தான் போய் நொட்டணுமா? வால் நல்லா வந்துரும் பாத்துக்க. சரி, நியூ இயர் என்ஜாய் பண்றதுக்கு வெளியே சுத்தலான்னு பார்த்தா இவளுக்கு லவ் பண்ணணுமா? லவ் ஆமா, வருஷத்துல மத்த நாள்லாம் கண்டுக்காத. நியூ இயர் அப்ப தான் உனக்கு லவ் பண்ணணும்னு தோணுமோ? அதெல்லாம் முடியாது. நம்ம பீச் தான் போறோம். அங்க இருக்க கூட்டத்தெல்லாம் நான் பார்க்கணும். எனக்கு ஆசையா இருக்கு. இந்த பைத்தியத்தை வச்சுட்டு ஒன்னும் பண்றதுக்கு இல்ல. என்னையா யோசிச்சுட்டே இருக்கேன்? ஐயோ, கூப்பிட்டு போறேன்டி, கத்தாதடி. சரி சரி. பிரியா செல்லம், என்னடா? நம்ம 2 பேரும் அப்படியே இறுக்கமா ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கலாமா? சீ, போயா. என்னடி சிரிக்கிற? அப்போ உனக்கு ஓகே தானா? சீ, போடா. ஐயோ, வெக்கப்படுறாளே வெக்கப்படுறாளே. ஐயோ மாமா, யாரோ கதவு தட்டுறாங்க. அடியே, அதுவாடி இப்போ முக்கியம். தட்டுனா தட்டிட்டு போட்டோம். நம்ம கிஸ் பண்ற ப்ராசஸ்ல இறங்கலாமா? ஐயோ, யாரோ கதவு தட்டிட்டே இருக்காங்கயா. ஐயோ கடவுளே, யார் இந்நேரத்துல வந்து கதவு தட்டுறது? அம்மா தான் நியூ இயர்னு கோயிலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் யார் கதவு தட்டுறா? ச்சே, நம்மள மட்டும் யாரும் ரொமான்ஸ் பண்ணவே விட மாட்டாங்க. நடுவுல நந்தி மாதிரி வந்து கெடுத்துக்கிட்டு. எவன்டா அவன்? ஓ, நீ போய் பாரியா. என்னது, நான் போய் பார்க்கணுமா? உன்னை வச்சுக்கிட்டு நான் எப்படி அங்க போய் கதவு ஓபன் பண்ண முடியும்?
ஷோ மாமா, என்னையா அண்ணி வாய்ஸ் மாதிரி கேக்குது? ஆமாடி பிரியோ, அபி சிஸ்டர் தான் வந்திருக்காங்க. என்னன்னு தெரியலையே, என்ன 7:30 இழுத்துட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. என்னது 7:30? என்னடா சொல்ற? அது உன் அண்ணனுக்கும் அன்னைக்கும் அவர் வேலையே இல்லை. ஏதாச்சும் சண்டை போட்டு என்கிட்ட தான் வருவாங்க. நான் தான் பஞ்சாயத்தை முடிச்சு வைக்கணும். இப்ப என்ன பண்றது? ஷோ கார்த்திக் ப்ரோ, உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்க? பிரியோ, நீ பேசாம அந்த கபோர்டுல போய் ஒளிஞ்சுக்க. இல்லைன்னா அபி சிஸ்டர் இப்ப கதை உடைச்சிட்டு உள்ள வந்துருவாங்க. சரியா? ஷோ மாமா, நான் ஒளிஞ்சுக்கிறேன். அண்ணி போனதும் கரெக்டா ஓபன் பண்ணி விட்டுரு, சரியா? ஐயோ சரிடியே, போய் ஒளிஞ்சுக்க. அட பாவிங்களா, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் பொறுக்காது போல. நான் எப்பெல்லாம் ரொமான்ஸ் பண்றேனோ அப்பெல்லாம் இதை வந்து கெடுத்து விடுறதுக்குனே வரும் போல. ஷோ கார்த்திக் ப்ரோ. அபி சிஸ்டர், இந்த வரேன் வரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட பையனுக்கு பிறந்த நாள். அவங்க நேம் வந்து விஜய் கிருஷ்ணன். நீங்களும் மறக்காம உங்க விசேஷம் சொல்லிருங்க. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் விஜய் கிருஷ்ணன். ஹாப்பி பர்த்டே விஜய் கிருஷ்ணன். நீங்க எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து நேற்றே பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க லேட்டாக தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு பண்ணிடலாம். காளிதாஸ் அவங்க அப்பாவுக்கு பிறந்த நாள், அதனால விஷ் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க அப்பா நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது சரியா புரியல. ஸோ அவங்களுக்கும் ஹாப்பி பர்த்டே, ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் மேகநாதன், ஹாய் பவித்ரா, ஹாய் மோனிஷ் கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.